இலங்கையில் பௌத்த மதமும் அரசாங்கமும் வரலாற்று ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ளதால் நாட்டை வழிநடத்தும் உரிமையை பிக்குகளுக்கு வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று இடம்பெற்ற மகாசங்க மாநாட்டில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் வகையில் சங்க பிரகடனம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பௌத்த மதத்திற்கும் மகா சங்கத்தினருக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் அழுத்தங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மகா சங்க மாநாடு நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள பௌத்த மகா சம்மேளனத்தின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் போது பௌத்த சாசனம், பிக்குகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சமூக நெருக்கடிகளை தீர்ப்பதற்காக இலங்கையின் அனைத்து பிக்குகளும் பௌத்த தலைவர்களும் இணைந்து சங்கப்ப பிரகடனம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அனைத்து தேரர்களினதும் ஒப்பத்துடன் கூடிய இந்த பிரகடனம் விரைவில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிங்களத்துறை தலைவர் பேராசிரியர் அலங்கட ஸ்ரீ சுமண தேரர் தெரிவித்தார். வெளியிடப்பட்ட 10 அம்சங்களை கொண்ட சங்க பிரகடனத்தில் பௌத்த மதமும் அரசும் வரலாற்று ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ளதால் நாட்டை வழிநடத்தும் உரிமையை பிக்குகளுக்கு வழங்க அரசு அங்கீகரிக்க வேண்டும். 1972 மற்றும் 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். பிக்குகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை சீர்குலைக்க சமூக ஊடகங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளை தடுக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தசராஜ தர்மம் மற்றும் சத்திர சங்கிரக வஸ்து ஆகியவற்றின் அடிப்படையில் நாட்டை ஆள வேண்டும். புத்தர் சிலைக்கு அவமதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கமோ அல்லது வேறு தரப்பினரோ செயற்படக்கூடாது. பிரிவினா மற்றும் பாடசாலை கல்வியில் பௌத்த கல்விக் கொள்கையை உள்ளடக்கி ஒழுக்கமான தலைமுறையை உருவாக்க வேண்டும். தற்போது முடங்கியுள்ள புத்த சாசன அமைச்சையும் பௌத்த விவகார திணைக்களத்தையும் வினைத்திறன் மிக்கதாக மாற்ற வேண்டும். பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக நீதியான ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். பௌத்த தொல்பொருட்கள் மற்றும் விகாரைகள் தேசத்தின் சொத்துக்களாக கருதப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். பிக்குகளை சமூக ஊடகங்கள் மூலம் அவமதிப்பதையோ அல்லது அவர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதையோ அரசாங்கம் தடுக்க வேண்டும் என அந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.